குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 20/3/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6:19 திதி இன்று அதிகாலை 4:59 வரை பிரதமை, பின்பு த்விதியை திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் அதிகாலை 5:11 வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. நாம யோகம் இரவு 11:42 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் மாலை 4:43 வரை பாலவ கரணம், அதன் பின்பு கௌளவ கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை அதாவது நண்பகல் 1:30 2:30 வரை. ராகு காலம் காலை 10:30 நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் அதாவது நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:11 வரை மகம் நட்சத்திரம், அதன் பின்பு பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சந்திர தரிசனம், அதாவது பிறை 3ஆம் பிறை இன்னைக்கு. அதனால் சந்திர தரிசனம் எல்லோரும் பாருங்கள். வியாபாரம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நன்மையை தரும். அதே மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு விரலி மஞ்சள், அது கூட பச்சரிசி கொஞ்சம் மஞ்சள் கலந்து ஒரு வெள்ளை பேப்பரில் வச்சு ஒரு 3 ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் அதாவது திருமணம், நிறைய பேருக்கு திருமண தடை அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் திருமண தடை நீங்கக்கூடிய பரிகாரங்கள், இந்த பரிகாரங்கள் எப்படி செய்யணும் அப்படின்றத லக்ன ரீதியாக நம்ம பார்ப்போம். இது ராசி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். லக்னம்னா ஒவ்வொரு லக்னம் இருக்கு இல்லையா, மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம். அந்த லக்ன ரீதியாக என்ன செய்தால் திருமண தடை விலகும் அப்படின்றத 3 லக்னமாக பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கி மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னத்துக்கு பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மீன லக்னத்துக்குள்ளே சூரியன், சந்திரன், சனி பகவான், சுக்கிர பகவான் இணைந்திருக்கிறார்கள். அதே மாதிரி மேஷத்தில் மாந்தி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் அங்காரக பகவானும் ராகு பகவானும் புத பகவான் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் இரவு 1 மணிக்கு பார்த்திங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதே மாதிரி இரவு 2:28 சந்திரன் மேஷராசிக்குள் பிரவேசமாகிறார். சரி, இப்போது லக்ன ரீதியாக தடை, எந்த தடை இருந்தாலும் இதை செய்தால் அந்த தடை நிவர்த்தி ஆகும். லக்னம் தான் சொல்கிறேன், ராசி சொல்லலை, திரும்பியும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மேஷ லக்னக்காரங்க பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, தொடர்ந்து அதாவது வெள்ளிக்கிழமை தொடர்ந்து 27 வெள்ளிக்கிழமை பசுவுக்கு உணவு கொடுங்க. உணவுனா என்ன உணவு? இப்போ எல்லாரும் அரிசி அது இது அதெல்லாம் கிடையாது. ஒன்று அகத்திக்கீரை கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மூக்கடலை அதை நல்லா வேக வச்சு அரைச்சி, இல்லைன்னா ஊற வச்சு கூட அரைச்சி அது கூட மஞ்சள் பழம் கலந்து அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் வாழைப்பழம் கூட கொடுக்கலாம். இப்போ உணவு அப்படின்னு சொல்லும்போது இதை கொடுக்கலாம். அப்படி இல்லை எங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் பச்சரிசி நல்லா ஊற வச்சுட்டு லைட்டாக மாவு மாதிரி நம்ம துள்ளு மாவு இடிப்போம், அது மாதிரி இடிச்சிட்டு அது கூட வெல்லம் கலந்து அதை கொடுங்க. ரொம்ப கொடுக்காதீங்க, கொஞ்சமாக கொடுங்க. இது 27 வெள்ளிக்கிழமை இந்த பசுவுக்கு கொடுத்து வந்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட தடையும் விலகும். அதே மாதிரி ரிஷப லக்னக்காரர்கள்
ரிஷப லக்னக்காரன் 27 புதன்கிழமை, ஒவ்வொரு வாரமும் வருகின்ற புதன்கிழமைக்கு பறவைகளுக்கு உணவு தானம் கொடுக்கணும். உணவு அதாவது இந்த நவதானியம் இருக்குது இல்லையா, அந்த நவதானியத்தை வாங்கி மொத்தமாக கலந்து அந்த உணவு அந்த பறவைகளுக்கு உணவாக போட்டால் 27 புதன்கிழமை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்லுங்கள், 27 புதன்கிழமைன்னு சொல்லும்போது ரிஷபராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியானவர். அதே மாதிரி மேஷ லக்னத்துக்கு 5ஆம் வீடு எதுனா சிம்மம், அது சூரியனுடைய வீடு இல்லைங்களா. அதனால் பசுவுக்கு இது லக்னக்காரர்கள் 27 புதன்கிழமை பறவைகளுக்கு உணவு தானமாக கொடுத்து வந்தால் எப்பேற்பட்ட திருமண தடையும் விலகும். அதே மாதிரி மிதுன லக்னக்காரர்கள், இந்த மிதுன லக்னக்காரர்கள் 27 திங்கட்கிழமை நீங்கள் எதுவும் தானமோ எதையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். சிவபுராணம் படிங்க. உட்காந்து வீட்டில் உட்காந்து சிவபுராணம் மனசார படிக்கணும். அதாவது ஒரு 3 முறை படிக்கணும், ஒரு முறைலாம் கிடையாது. 27 திங்கட்கிழமை, ஏன்னா திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாள். அன்னைக்கு நீங்கள் கோயிலில் கூட போய் உட்காந்து, சிவன் கோயிலில் கூட உட்காந்து இதை படிக்கலாம். 3 முறை படித்து வந்தால் 27 திங்கட்கிழமை, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் படித்து வந்தால் திருமண தடை விலகும். இது செய்து பாருங்கள். அடுத்த 3 லக்னக்காரர் நாளைய தினம் பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நண்பர்களோடு வெளியூர் சென்று வரக்கூடிய ஒரு பயணங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை உருவாக்கி தரும். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமான ஒரு சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. மனதில் இருக்கின்ற ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதீங்க. இப்போ நான் இந்த வேலை செய்கிறேன், அந்த வேலை செய்கிறேன். நிறைய பேர் சீக்ரெட்டாக சில வேலைகள்லாம் செய்வாங்க, சீக்ரெட்டாக சில இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் யார்கிட்டையும் சொல்வதை தவிர்த்துருங்க. இன்றைய தினம் சமூகத்தில் பெரியோர்களின், பெரிய மனிதர்களின் அறிமுகங்கள்லாம் இன்றைய தினம் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. உத்தியோகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உறுதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, லாபங்கள் தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த, இணையம் சார்ந்த ஒரு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தருணம். துறை சார்ந்த சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதே மாதிரி குடும்பத்திலும் சந்தோஷம் நிகழும். இன்றைக்கி முன்னேற்றமான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. தடைப்பட்ட சில வேலைகளை மாறுபட்ட முறையில் செய்து முடிக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்களும் இருக்கும், பாராட்டுகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றமான ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அமைதியோடு இருங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு
மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும். முகத்தில் ஒரு புதுவிதமான ஒரு பொலிவு, தேஜஸ் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்திலையும் சந்தோஷம் நிலவும். பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும், ஆனால் செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளால் வியாபாரம் சம்பந்தமான சில ரகசியங்களை அடுத்தவர்களிடம் சொல்லாதீர்கள். மாறுபட்ட அனுபவம், அதே மாதிரி வியாபாரத்தில் இவ்வளோ பணம் வந்தது, இவ்வளோ லாபம் வந்தது, இதெல்லாம் எதையும் சொல்லாதீங்க. அது சொன்னாலே திருஷ்டி தோஷம் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மாறுபட்ட அனுபவங்களால் ஒரு பக்குவம் ஏற்படும். உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு புதிய அறிமுகங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதனால் ஒரு மாற்றத்தை தருகின்ற ஒரு தருணம். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு வாய்ப்பு, இன்றைக்கி உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முகத்திலையும் சரி, உடல்லையும் சரி, ஒரு அசதி, சோர்வு எல்லாம் விலகி ஒரு பொலிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வேலையில் ஒரு புதுவிதமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். மற்றவர்கள் தேவைகளை எல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீர்கள். வெளிவட்டாரங்களில் புதிய அனுபவங்கள்லாம் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன், இருவரும் சேர்ந்து சிறு தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். சகோதரர்கள்லாம் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள். அரசு சார்ந்த செயல்பாட்டில் ஒரு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். தந்தையால் இன்றைக்கி சில அனுகூலமான ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். மற்றபடி ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு இருங்க. ஒரு பணம் கொடுக்கறதுலையோ, பணம் வாங்கிறதுலையோ, அதே மாதிரி மிஷினரி ஒர்க்கு பண்ணுறவங்களாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாக இன்றைக்கி இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, கடன் செயல்பாட்டில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களை பற்றிய நினைவுகளை ஒரு விதமான மந்த தன்மையை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம். திடீர் பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் மூலம் மனதில் ஒரு விதமான ஒரு தயக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி இணையதளம் மூலம் இந்த ஷேர் மார்க்கெட்டு அது இது பண்ணுறீங்க அப்படின்னா அதை யோசித்து பண்ணுங்கள். பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலுமே கவனத்தோடு இன்றைக்கி இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி இன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடும் அதே மாதிரி விநாயகர் வழிபாட்டையும் செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மனசில் ஒரு புதிய சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மருத்துவ செலவாக கூட இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒரு அறிமுகம்
அவர்களால் உங்களுக்கு ஒரு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி போட்டித் தேர்வுகள் தொடர்பான ஒரு முயற்சிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் சுபமான ஒரு நாள், தனம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும், அதே மாதிரி கணவன் மனைவிடையே இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் விலகி, சில பேருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும், அது கூட விலகி 2 பேரும் ஒன்று சேருகின்ற ஒரு தன்மையை கொடுக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சுபம் நிறைந்த ஒரு நாள், தனம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட இசை கிழக்கு அதிர்ஷ்ட 5 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும். அதே மாதிரி எதிர்பாராத பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவங்கள் உருவாகின்ற ஒரு தன்மை இருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடம் மாற்றங்கள்லாம் ஏற்படும். மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி சில இடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. நிர்வாக ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அமைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் பரிவு வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அன்பாக இருங்க. அதிகாரத்தோடு எதையும் செய்யாதீங்க. அன்பாக இருந்தால் எதையும் இன்றைக்கி சாதிக்கலாம். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லாமே ஒரு மாற்றமான சூழல்லாம் சாதகமாக அமையும். விசாகம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வித்தியாசமான கற்பனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. எளிமையான சில வேலையில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதாவது கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, அதே மாதிரி இந்த மிஷினரி ஒர்க்கு, இந்த மாதிரி பண்ணுறவங்க, இணையத்துறையில் இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல ஒரு மாற்றமான சூழல் இருக்குது. உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்க அவங்களாம் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்களின் தன்மைகளை அறிந்து நட்புகளை வைத்து கொள்வது மிகவும் நல்லதாக இருக்கும். இன்றைக்கி கூட்டு வியாபாரம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். எல்லாரையும் கூட்டு சேர்த்து செய்யாதீங்க. யார் நல்லவங்க கெட்டவங்கன்றதை பிரித்து பார்த்து கூட்டு தொழில் செய்யுங்க. இன்னும் கேட்டால் விருச்சிக ராசி கூட்டு தொழிலே ஒத்து வராது. அதனால் கவனமாக இருங்க. இன்றைய நாள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பாடு இருக்கட்டும். சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மிஷினரி தொடர்பான வேலை செய்பவர்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு வேலை செய்யுங்க. அதே மாதிரி அடுத்த இனத்தவர் மக்கள் மூலம் அனுகூலமான ஒரு சூழல்கள் ஏற்படும். குடும்ப பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். புதிய ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு தேடல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. மனசில் ஒரு புதுவிதமான வித்தியாசமான நிர்வாகம்
செய்கின்ற ஒரு தன்மை, ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் தோன்றுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய தனி திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு. மருத்துவ தொடர்பான துறைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் ஓய்வோடு எதையும் செய்தால் உடல் நலமும் நன்றாக இருக்கும், மனமும் நிறைந்து இருக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய தெற்கு அதிசயன் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கவனத்தோடு எதையும் செய்யுங்கள். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு, சக ஊழியர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தொழிலில் மேன்மை ஏற்படும். அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்கள் செயல்பாட்டில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் இன்றைக்கி விலகி நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. தொழில் விருத்தி, தன விருத்தி இன்றைக்கி ஏற்படும். தந்தையால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அரசு காரியங்களில் மேன்மை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி எதிர்பார்த்திருந்த சில உதவிகள்லாம் இன்றைக்கி சாதகமாக அமையும். இன்றைக்கி எல்லா விதத்திலும் நிறைவு, அதாவது மனம் நிறைந்து இன்றைக்கி காணப்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி பணிவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிசய வடதிசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்கார நல்ல வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்கார முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நண்பர்களின் வருகையால் நல்ல ஒரு கலகலப்பான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி ஏற்படும். மனை சார்ந்த, வீடு சார்ந்த ஏதாவது வீடு கட்டணும், இல்லை வீடு மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சி கடன் கேட்டிருந்தால் அந்த கடன் உதவி சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. வழக்கு செயல்பாட்டில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கான மதிப்பு, மரியாதை கிடைக்கும். புதுவிதமான ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி எதை செய்தாலும் நேர்மையோடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க. அதிசய தென்கிழக்கு அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு கலகலப்பான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சதயம் நட்சத்திரக்கார எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய திறமைக்கு உண்டான பாராட்டுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சகோதர வழியிலையும் உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் ஏற்பட்டாலும் நன்மைகள் பல உண்டு. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். புதுவிதமான ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாமா என்ற ஒரு எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நண்பர்களின் வருகைகள் மூலம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி தேவையற்ற சிந்தனைகள் மூலம் சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. தவறி போன சில வாய்ப்புகள், சில பொருட்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதை பற்றி விவரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் அன்பு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்க. அதிசய மேற்கு அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்கார உடலில் ஒரு சோர்வு ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள்.
நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.